Hello everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது if or and இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸையும் தனித்தனியாவும் கம்பைன் பண்ணியும் எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மூணு ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க எக்ஸல்ல மேஜிக்ஸ் கிரியேட் பண்ணலாங்க. உங்களோட டெய்லி ஒர்க்ல இருக்கிற எல்லா விதமான சினாரியோஸ்க்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு ஹெச்ஆரா இருந்தா இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். நீங்க ஒரு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா இந்த சினாரியோஸ் யூஸ் பண்ணி ஒரு பொருள் பர்ச்சேஸ்க்கு எலிஜிபிளா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா ஒர்க் சினாரிலும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் ஆலில் போட்டுக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு காமனான டவுட்டாக இருந்தால் அதுக்காகவே நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் if ஃபங்க்ஷன். if ஃபங்க்ஷன்றது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு லாஜிக்கல் டெஸ்ட், ஒரு வேல்யூவில் இருக்கிற ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி அது ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்கிறது தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட், இதுதான் இதோட ஃபார்முலா. இப்போ வந்து நான் இந்த பர்சன்டேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த பர்சன்டேஜ் மேலே இருக்கிற க்ரைட்டீரியா, நம்ம ஏற்கனவே க்ரைட்டீரியா டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், இந்த க்ரைட்டீரியா விட அதிகமாக இருக்கா இல்லையா, அதுதான் 78%. அதுதான் G14 கிரேட்டர் தென் G11, G14 G11 விட அதிகமான வேல்யூவா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிட்டேன். G14 கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு மேலே இருக்கிற க்ரைட்டீரியா, நம்ம ப்ரீ டிஃபைண்டாக எழுதி வச்சிருக்க க்ரைட்டீரியா மார்க் பண்ணிவிட்டு கமா, ட்ரூவாக இருந்தால் எஸ் அப்படிங்கிற வேல்யூவும், ஃபால்ஸாக இருந்தால் நோ அப்படிங்கிற வேல்யூவும் கொண்டு வரணும். கமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஆகிடும். ஃபஸ்ட்டு லாஜிக்கல் டெஸ்ட் கமா கொடுத்து பிரேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேல்யூ இஃப் ட்ரூ அதை கொடுத்துட்டு திரும்பியும் கமா கொடுத்து பிரேக் பண்ணிங்கன்னா மூணாவது ஸ்டெப் வேல்யூ இஃப் ஃபால்ஸ், அதுக்கு என்ன வேல்யூவோ அதை கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணலாம். இந்த டபுள் கோட்ஸ் எதுக்காக கொடுத்துருக்குன்னா, ஒரு ஃபார்முலாக்குள்ள டெக்ஸ்ட் எழுதும் போது நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்தா தான் அது வந்து ஃபார்முலா ரீட் பண்ணும். என்டர் கொடுத்தீங்கன்னா நோன் வந்துருச்சு. எதனாலனா இந்த 78 79 அதிகம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், எப்பவுமே இந்த க்ரைட்டீரியா வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது மாறக்கூடாது. இந்த 79 வந்து நீங்கள் ட்ராக் பண்ணும்போது சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால் அந்த ஆல்ஃபபெட்டுக்கு முன்னாடி பின்னாடி டாலர் சிம்பிள் போட்டுடலாம். இல்லை உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு F4 கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நோ, ட்ராக் பண்ணி விட்றேன். இந்த இடத்துல எஸ்ன்னு வந்திருக்கு. எதனால 79 வந்து ஈக்குவல் நம்பர், 80 and 87 எஸ்ன்னு வந்திருக்கு. எதனால 80 and 87 இதோட கிரேட்டர் நம்பர். இவ்வளோ தாங்க if ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இஃபோட ஆரை எப்படி கம்பைன் பண்ணுறது. ஆறுன்றது ஒன்றுமே இல்லைங்க, ரெண்டு வேல்யூலையும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கரெக்டான்னு பார்க்கறதுக்காக தான் ஆர் வேல்யூ. ரெண்டு லாஜிக்கல் டெஸ்ட் கொடுத்து ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கரெக்டா, ஆர் திஸ் ஆர் தட், அதுதாங்க கொஸ்டினே. ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஆர், திரும்ப ஓப்பன் ப்ராக்கெட், ஒரு இஃபுக்குள்ள ஆர் கண்டிஷன் எழுதுறோம். எதுக்காகனா அந்த ஆர் வந்து வேல்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இஃப் தான் அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற ரிசல்ட் உங்களுக்கு கொண்டு வரும். அதுக்காக தான் இஃப் எப்பவுமே ஃப்ரண்ட்டில் போட்டு அது கூட ஆரை சேர்த்து போடுறோம். ஸோ ஃபஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட் நான் இதை எடுத்துக்கிறேன். ப்ராஃபிட் கிரேட்டர் தேன், இந்த ப்ராஃபிட் இதை விட மேலே இருக்கிற க்ரைட்டீரியாவோட அதிகமாக இருக்கா அப்படின்றது வழக்கம் போல் இந்த க்ரைட்டீரியாவை லாக் பண்ணிக்கோங்க. கமா, செகண்ட் லாஜிக்கல் டெஸ்ட், இந்த ப்ராஃபிட் கிரேட்டர் தேன் இந்த க்ரைட்டீரியாவோட அதிகமாக இருக்கா. ஸோ இந்த செல்லையும் லாக் பண்ணிக்கோங்க F4 கொடுத்து. இப்போ வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் ஆர் முடிச்சிட்டோம். கமா, எஸ், ட்ரூனா எஸ், ஃபால்ஸ்னா நோ. நோன்னு இருக்கு. எதனாலனா இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவுமே இதை விட அதிகம் இல்லை. கீழே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எஸ்ன்னு வந்திருக்கு. எதனால இந்த ரெண்டுமே வந்து இது வந்து 79 இஸ் ஈக்குவல் டு 79, 84 கிரேட்டர் தென் 80. ஸோ அதனால் உங்களுக்கு எஸ்ன்னு வருது. இதுவும் எஸ்ன்னு இருக்குது. நோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 72ம் இந்த 79 அதிகம் இல்லை, இந்த 34,000 இந்த 80,000 அதிகம் இல்லை. ஸோ ரெண்டுமே இல்லாதனால உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ன்னு வந்திருக்கு. எதனாலனா இந்த 90 வந்து 80,000 அதிகம், பட் இந்த ப்ராஃபிட் வந்து இந்த க்ரைட்டீரியாவோட அதிகம் இல்லை. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் வந்து ட்ரூவாக இருக்கணும். ஸோ அந்த பட்சத்தில் இந்த ப்ராஃபிட்டில் இருக்கிற கவுண்ட் வந்து ட்ரூவாக இருக்குது, இது இதை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால எஸ்ன்னு வந்திருக்கு. இவ்வளோ தாங்க ஆர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம அண்டுக்கு போகலாம். அண்டுன்றது ஒன்றுமே இல்லைங்க, இப்போ வந்து ஆறுன்றது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றாவது ட்ரூவா அப்படின்னு கேட்டோம். அண்டுன்றதுல எப்படின்னா ரெண்டுமே நமக்கு ட்ரூவாக இருக்கணும், அப்போ தான் அண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு லாஜிக்கல் டெஸ்ட் ப்ராஃபிட் கொடுக்குறேன். அதே கண்டிஷன் தாங்க, இந்த மேலே இருக்கிற க்ரைட்டீரியாவோட அதிகமானதை நம்ம பார்க்க போகிறோம். கிரேட்டர் தென் வேல்யூ கொடுத்தாச்சு. டாலர் சிம்பிள் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் லாஜிக்கல் டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துட்டோம்.
க்ளோஸ் ப்ராக்கெட் கமா ட்ரூ டபுள் கோட்ஸ் கமா. ஸோ இப்போ அகெயின் நோனா நோ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே பாருங்கள், இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் அண்டுக்குள்ளே ரெண்டு லாஜிக்கல் டெஸ்ட் இருக்கணும். அதாவது இது அண்ட் லாஜிக்கல் டெஸ்ட் 1 and 2. ஸோ இந்த ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணுன்றது தான் அண்டோட கண்டிஷன். ஸோ அண்டுக்குள்ளே ரெண்டு லாஜிக்கல் டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட் எதுக்கு க்ளோஸ் பண்ணோம், இந்த அண்டு ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். அண்டுக்குள்ளே ரெண்டு வேல்யூ கொடுத்தாச்சு, அண்டோட வேலை முடிஞ்சுது, அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் இந்த இஃப்க்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இஃபோட ஃபஸ்ட் கண்டிஷன் லாஜிக்கல் டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் ட்ரூ மென்ஷன் பண்ணணும், இல்லை வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ் மென்ஷன் பண்ணணும். ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த இஃப் கண்டிஷனுக்கு ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபார்முலா முடிஞ்சிடும். என்டர். ஸோ இந்த இடத்துல நோன் வந்திருக்கு, ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து ட்ரூ இல்லை. ஆனால் இந்த இடத்துல ட்ரூன்னு இருக்குது. எதனாலனா இந்த ரெண்டுமே ட்ரூ, இந்த இதுவும் இந்த க்ரைட்டீரியாவோட அதிகம், இந்த இருக்கிற வேல்யூவும் இந்த க்ரைட்டீரியாவோட அதிகம். இந்த இடத்துல நோன் வந்திருக்கு. இந்த இடத்துல இந்த க்ரைட்டீரியாவோட இது கம்மியாக இருந்தாலும் இந்த இடத்துல இந்த க்ரைட்டீரியாவோட இது அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு நோன் வந்திருக்கு. எதனாலனா அண்ட் ஃபங்க்ஷனோட கண்டிஷன் என்னென்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ இந்த சினாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே இது ரெண்டு க்ரைட்டீரியாவோட அதிகமாக இருக்குது, அதனால ட்ரூ. இங்கேயும் அப்படி தான். இதுதாங்க அண்ட் இஃபோட அண்ட் கம்பைன் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சாம்பிள் பார்த்துடலாம். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஆர் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஃப்குள்ளே ஒரு ஆர் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணி அந்த ஆர் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரெண்டு அண்ட் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ இந்த அண்டு வந்து ரெண்டு செட்ஸ் ஆஃப் அண்டு எழுத போகிறோம், லாஜிக்கல் டெஸ்ட் 1 and 2 அண்ட் லாஜிக்கல் டெஸ்ட் 1 and 2. ஸோ இந்த ஃபஸ்ட் அண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அண்டில் இருக்கிற ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா செகண்ட் அண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற ரெண்டு லாஜிக்கல் டெஸ்ட்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஒன்று இந்த ரெண்டு ட்ரூவாக இருக்கணும், இல்லை இந்த ரெண்டு ட்ரூவாக இருக்கணும். இந்த இதில் வந்து ஒரு ட்ரூ, இந்த இதில் ஒரு ட்ரூனா ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா இந்த ஆர் வந்து அண்டு வந்து இது ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கப்புறம் தான் ஆர் வந்து சூஸ் பண்ணும், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக எழுதிடலாம். ஈக்குவல் டு ஆர் ஓப்பன், ஃபஸ்ட்டு இந்த சினாரியோ ரெவன்யூ எடுத்துக்கலாம், கிரேட்டர் தென் இங்கே மேலே கொடுத்த க்ரைட்டீரியாவோட அது அதிகமாக கமா. செகண்ட் சினாரியோ இது வந்து மேலே இருக்க க்ரைட்டீரியாவை கொடுத்துட்டு இந்த அண்ட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணலாம். நம்ம ஒரு அண்ட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கமா ரெண்டாவது அண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ வந்து இந்த வேல்யூ மேலே இருக்க க்ரைட்டீரியா F4 கமா நெக்ஸ்ட் வேல்யூ கிரேட்டர் தென் மேலே க்ரைட்டீரியா லாக் பண்ணிக்கலாம், க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ நம்ம ரெண்டு அண்டு ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஆர் ஃபங்க்ஷனையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது இஃப் தான். இஃப்க்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் கொடுக்கணும். ஒன்று வேல்யூ இஃப் ட்ரூனா என்ன, கமா வேல்யூ ஃபால்ஸ்னா என்ன, க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். எஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இஃப் ஆர் அண்ட் இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணுறது நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஆர் ஃபங்க்ஷனையும் அந்த ஆர் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரெண்டு அண்ட் ஃபங்க்ஷனையும் நம்ம எழுதுகிறோம். ஸோ இந்த ஆர் உள்ள ரெண்டு அண்ட் இருக்குது, அண்டுனா ரெண்டு கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ரெண்டு லாஜிக்கல் டெஸ்ட்டையும் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். அப்படி இல்லைனா இந்த ரெண்டு லாஜிக்கல் டெஸ்ட்டும் ஃபுல்ஃபில் ஆகணும். ஸோ இந்த அண்ட் இது ரெண்டுத்தையும் வந்து ஆர் பண்ணணும். ஒன்று இந்த அண்டு ஃபுல் ஆகணும், இல்லை செகண்டில் இருக்கிற அண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். ஆச்சுன்னா வேல்யூ ஆஃப் ட்ரூ அண்ட் வேல்யூ ஆஃப் ஃபால்ஸ்ன்ற ரிசல்ட் வரணும் நமக்கு. ஸோ இந்த இடத்துல எழுதியாச்சு, ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எஸ்ன்னு வந்திருக்கு. எதனால எஸ்ன்னு வந்திருக்குன்னா இந்த ரெண்டு சினாரியோவுமே ட்ரூ, ஆனால் இந்த ரெண்டு சினாரியோவுமே ஃபால்ஸ். ஸோ இந்த ரெண்டு அண்டுக்கும் நடுவில் நடந்த ஆர் ஃபங்க்ஷனில் ஆர் ஃபங்க்ஷன் இதை சூஸ் பண்ணியிருக்கு. எதனாலனா இந்த ரெண்டு வேல்யூவுமே ட்ரூ, அதனால் இந்த இடத்துல நமக்கு ரிசல்ட் எஸ்ன்னு வந்திருக்கு. ஆனால் இந்த ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா நோன் வந்திருக்கு. எதனாலனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து ஃபால்ஸ், இந்த 80,000ஓட 50,000 கம்மி. ஆனால் இந்த இடத்துல வேல்யூ ட்ரூவாக இருக்குது, 70,000ஓட 20,000 அதிகம். பட் ரெண்டுத்தில் ஒன்று தான் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. அண்டுக்கு வந்து ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆகணும், பட் ஒன்று தான் இருக்குது. அண்ட் செகண்ட் அண்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இது ட்ரூவாக இருக்குது, 80,000 90,000 அதிகம். ஆனால் இந்த இடத்துல இந்த 79% விட இந்த 68% கம்மி.
இந்த செட்டில் ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு, அதே மாதிரி இந்த செட்லேயும் ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல நோன் வரும். ஒரு செட்டில் இருக்கிற 2 டெஸ்ட்டுமே ஃபுல்ஃபில் ஆனால் தான் எஸ்ன்றது வரும். ஸோ உங்களுக்கு மற்ற சினாரியோவும் அப்படி தான். இதுதாங்க நம்ம பார்த்த இஃப் ஆர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் அண்ட் சினாரியோஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.